கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். யார் உங்களை விட்டு ஓடிப்போவா தெரியுமா? பிசாசு. ஏனென்றால் அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது தான் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் இல்லையா? அவனோடு இசைந்து நடந்து போகும்போது அவங்க கூட தான் இருப்பான். அதாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அதாவது தேவனுடைய பிள்ளைங்க நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அதாவது அவருடைய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் சொன்ன கட்டளை, கற்பனைகள் கீழ்ப்படிந்து அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது பிசாசுக்கு தானாகவே நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும் இல்லையா? அதனால் பிசாசின் வழிகளில் போகக்கூடாது. சத்துருவானவன் எப்படி என்ன பண்ணுவானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வர்றானா, அவன் கொள்ளை கொண்டு போக தான் காத்துக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த வழியில் போகாதபடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய சத்தியத்தில் நடந்து வாங்க. அவர் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கார். அன்பான தேவன். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அதனால் அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.